இது வரைக்கும் ஒரு நல்ல தகப்பனா இருந்ததே இல்லை. உன் கூட அன்பா ஒரு 4 வார்த்தை பேசினது கூட கிடையாது. இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போற, நீ உன்னோட புது வாழ்க்கையை தொடங்க போற. ஏன்னு தெரியல, எனக்கு இந்த வீடை வெறிச்சோடி போற மாதிரி. இது வரைக்கும் என் பொண்ணுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி கூட பண்ணதில்லை. அதனால நான் இன்னைக்கு கடைக்கு போய் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே வெட்கமா இருக்கு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா அழகி? இப்ப எங்க ஊருக்கு நீ முதல் முறையா வந்து இறங்க போற. இவ்வளோ மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு நீ இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தா கஷ்டப்பட்டு போட்ட மேக்கப்ல வீணா போயிடாது. நீங்க பாரு, நான் உன்னை என் மனைவியை வீட்டு கூட்டு போயிட்டு இருக்கேன். கிட்னாப் பண்ணி கூட்டு போல. கண்ணை தொடச்சுக்கோ. அம்மா தாயே, என் பொண்ணுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துறாத. அருண் தான் அவளுக்கு துணையா இருந்து அவளை பாதுகாக்கணும். அருண் ஒரு சூரியன் மாதிரி. என் பொண்ணோட இருட்டான வாழ்க்கையை அவன் ஒளிமயமாக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தான் சௌமியா உயிரோட இருக்க போறா. அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அக்கா, இந்த பாக்ஸ்ல அப்படி என்னதான் இருக்கு? இத நீ ஏன் கீழே வைக்க மாட்டேங்கிற? ஒருவேளை மாமா எங்க யாருக்கும் தெரியாம ஏதாவது கொடுத்திருக்காரா? இல்ல இல்ல, அவர் கொடுக்கல. இது எனக்கு அப்பா. அப்படியா? என்னது? ஏதாவது சொத்து பத்திரமா? சரி, எங்களுக்கும் காட்டேன். நாங்கள் ஒன்றும் சொத்துல பங்கெல்லாம் கேட்க மாட்டோமா? ஆமாக்கா, அப்பா உங்களுக்கு என்னதான் கொடுத்திருக்காருன்னு பார்த்து தெரிஞ்சுக்க எங்களுக்கும் ஆர்வமா இருக்காதா என்ன? அம்மா தாயே, என் பொண்ணுடைய வாழ்க்கைக்காகவும் அவளுடைய சந்தோஷத்துக்காகவும் நான் இந்த அணையா தீபத்தை இங்க ஏத்திருக்கேன். 21 நாள் வரைக்கும் என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதாமா பாத்துக்கணும். உன்னை நம்பிதான் நான் அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். உன் துணையோட தாமா நான் இவ்வளவும் செஞ்சேன். இன்னையில இருந்து நான் என் பொண்ணை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவளுக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கணும். நான் நினைச்சது இந்த தடவையாவது கண்டிப்பா நடந்தே ஆகணும். அம்மா தாயே, அவளை உங்ககிட்ட கூப்பிட்டுக்க. அவளை இல்லாம பண்ணிடு. இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. நான் கொடுத்த அன்பு பரிசவ கண்டிப்பா திறந்து பாப்பா. அவன் அந்த பெட்டியை திறந்ததும் என் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும்.
முதல் தடவையா கொடுத்த பரிசு இது. நானே இதை முதல்ல திறந்து பார்க்கறேனே. சரிக்கா, முதல்ல நீயே தொற. ஆனா ஒண்ணு, அப்பா உனக்கு என்ன கொடுத்து அனுப்பியிருக்காருன்னு என்கிட்ட சொல்லிடணும். நானும் அவர்கிட்ட என் கல்யாணத்துக்கு இதே பரிசை கேட்பேன். சரியா? உன்னோட சாபத்துக்கு நான் ஆளாக விரும்பல. அதனால தான் உன் பொண்ணுக்கு நான் கடைசி வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இப்ப நான் இங்கிருந்து போயிடுவேன். ஆனா அவளோட புகுந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் நான் இருப்பேன். அவளை அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டா நான் கூட்டிகிட்டு போகணும்ல. இதுதான் நம்மளோட கடைசி சந்திப்பு. ஒருவேளை இந்த சவால்ல நீ ஜெயிச்சிட்டேன்னா என்னோட முகத்தை நான் உங்ககிட்ட எப்பவுமே காட்ட மாட்டேன். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்க யாரும் என் முன்னாடி வந்து நிக்கவே கூடாது. சௌமியாவும் நீங்க பார்க்க கூடாது. உன் பொண்ணை பத்தி நீ தப்பு கணக்கு போட்டிருக்கன்னு இன்னும் கொஞ்ச நாள்லயே நீ தெரிஞ்சுக்கத்தான் போற. அதுக்காக நீ பயப்படாத. அவளுக்கு ஒன்னும் ஆக நான் விட மாட்டேன். ஏன்னா அவ எனக்கு சொந்தமானவ. என்ன இது திறக்க மாட்டேங்குது? இது திறக்க முடியலையே. எப்படி திறக்கிறது? இதுவரைக்கும் ஒரு செய்தியும் வரலையே. இந்நேரம் இந்த சௌமியா பெட்டியை திறந்து பார்த்துருக்கணுமே. வண்டி ஸ்பீட் பிரேக்கரில் ஏறினதும் எங்கே நீ பயந்துட்டியோன்னு நான் நினச்சிட்டேன். பரவாயில்லையே. அப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஸ்பீட் பிரேக்கரை தாண்டினா நல்லா இருக்கும்னு தோணுது.
நில்லு. என்னம்மா இப்ப என்ன ஆச்சு உனக்கு? முதல்ல சம்பிரதாயப்படி நடந்துக்கணும்ல. இங்க பாரு, நீ முதல்ல கையில குழந்தைய வச்சுக்கிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள நீ வரணும். அப்படி செஞ்சாதான் நீ சீக்கிரமே பெத்து எங்க கையில பேர குழந்தைய கொடுப்ப. என்ன? பாரா, அத்தை ஒரு கிரிக்கெட் டீமுக்கே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு. என்னடா நீ ரெடியா இருக்கியா? நாங்க ரெடியா இருக்கோம்ப்பா. கிரிக்கெட் டீம் கோச்சு, இதெல்லாம் சம்பிரதாயம், கடைபிடிச்சு தான் ஆகணும். ம். சுமதி, நீ இதை பத்திரமா வச்சுக்கோ. உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட. சரி, நீங்க வாங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போனை வச்சிருக்கேன். உள்ள போமா, உள்ள போமா. ஏய் நில்லு நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு. ம், எம்மா இருமா, நீ ஏமா இப்படி டிராஃபிக் போலீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? இல்ல வீட்டுக்குள்ள போறதுக்கு இன்னும் எத்தனை சிக்னல் தாண்ட வேண்டியிருக்கு? எனக்கு நல்லா தெரியும் நீ எப்படி துடிச்சிட்டு இருக்கேன்னு. இல்ல கொஞ்சம் பொறுமையா இருடா, சரியா? என்னவோ பண்ணு. இங்கே கொடுங்க அத்தை, ஆச்சி தட்டை என்கிட்ட கொடுங்க. இப்போ இந்த வலது காலால இந்த கலசத்தை தள்ளிட்டு உள்ள வா. ஒரு பொண்ணு கல்யாணமாயி புருஷன் வீட்டுக்கு வரும்போது அவளை மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. கலசத்துக்குள்ள அரிசி வச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு கொட்டுதோ அந்த அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் வரும்னு சொல்லுவாங்க. சரியா? உன்னுடைய கால் தடம் மகாலட்சுமி மாதிரியே இருக்கு. இனிமே நீதான் எங்க வீட்டு மகாலட்சுமி. உள்ள வா. என்னங்க நீங்க எங்கே கிளம்பிட்டீங்க? இந்த வீட்டுக்கு இப்போதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரீங்க. அப்படியே நாங்கள் உள்ள போக விட்டுருமா? முதல்ல ஆர்த்தி எடுத்துடுறேன், இருங்க. நீங்க என்ன பண்றீங்க?
இந்த பாருங்க, உங்களுக்கு நான் ஆர்த்தி எடுத்தாச்சு. அதனால நான் இப்ப என்ன கேட்டாலும் நீங்க கொடுத்துதான் ஆகணும். என்ன? நிர்மலாவும் ரொம்ப அமைதியா இருக்கா. சௌமியாவை பாம்பு குத்துச்சோ இல்லையோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ? ஓ, ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியலையே. இந்தா, இப்ப இந்த தட்டுல உன் கையை வச்சு அந்த செவுத்து மேல உன் கையை வச்ச வை. இங்க பாரு, நீ எந்த அளவுக்கு கையை வச்சு பார்க்க நல்லா இருக்கோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் உனக்கு வீட்டு வேலை நல்லா செய்ய தெரியுமா தெரியாதான்னு. சரி, போய் வை. ஆஹா, இப்படிதான் இருக்கணும். அச்சு ரொம்ப நல்லா விழுந்திருக்கு. எனக்கு என்னவோ எல்லாம் அமைஞ்சு நல்ல மருமக உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு தோணுது. இந்தா தட்டப்புடி. சரி, அப்ப செய்ய வேண்டிய மற்ற சடங்குகளையும் முடிச்சிடலாம். வாங்க. உள்ள வாங்க. ஏங்க சுமதி, சுமதி, அங்க சடங்கு நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, உங்க அக்காவோட புது வீடை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் வேண்டாம், நான் அப்புறமா பாத்துக்கிறேன். முதல்ல இப்ப நான் என் அக்கா கிட்ட போகணும். ஓ, ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செய்யுங்க. ஆனா உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் என்ன நினைச்சுக்கோங்க, உடனே நாங்க வந்து நின்றுவேன். அட் யுவர் சர்வீஸ் மேம். அப்படியா? இவ்ளோ சீக்கிரம் நான் போய் சேர வேண்டிய நாள் வரலன்னு தோணுது. ஓஹோ, அதையும் பார்க்கலாங்க. பதுவை, அண்ணி அவங்க வெளியே கூட்டிட்டு போயிருக்காங்க. தோ அங்க இருக்காங்க. தேங்க்யூ. ஓ, மென்ஷன் நாட்ங்க. ஓ, வெல்கம்ங்க. சாரி அக்கா, இதுல என்னதான் இருக்குன்ற சஸ்பென்ஸ் எனக்கு உருவாக்கிட்ட. அப்பா உனக்காக என்ன கொடுத்துருக்காருன்னு எனக்கு பார்க்கணும்னு தோணுது. பிரீத்தி, நீ கும்பிடுற தெய்வத்துக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுமா. நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். என்னடா சொல்ற? ஏன்னா இந்த கேமை சௌமியா தான் ஜெயிச்சிருக்கணும். மோதிரம் முதல்ல இவளுக்கு தான் கிடைச்சது. ஆனால் இவ அப்படியே மோதிரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு கையை வெளியே எடுத்துட்டா. நீங்க பாரு, இனிமே என் வாழ்க்கையை நீ மட்டும்தான். இன்னைக்கு நான் சத்தியம் பண்றேன், இனிமே வாழ்க்கையில